எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நான் பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சிம்மில் 4 நிமிஷம் ஆகுது, போதும், நான் எடுத்துடுறேன். இப்போ அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். தண்ணி சேர்க்குறேன். இன்னும் ஒரு 1/4 கப்பு சேர்க்குறேன். 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான், வெல்லம் வடிகட்டிடலாம். நம்ம கரைச்சி வச்சு வெல்லம் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். 1 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்ட அரிசி மாவு உள்ள சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ அனல் சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ சிம்மில் 3 நிமிஷம் ஆகுது, போதும், எடுத்துடுறேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டேன். இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். தண்ணி கொதிக்குது. வேகட்டும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 10 நிமிஷம் ஆகுது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.